இப்போ நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய பக்குவப்பட்ட நடிகர், இண்டஸ்ட்ரி பத்தி எல்லா விஷயங்களும் தெரியும். தெரியா சார்? இல்ல தெரியும் தெரியும் தெரியும். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஒரு படத்துக்கு ஒரு நடிகர் கமிட் ஆகும்போது சம்பளம் வாங்குறீங்க, எல்லா வசதிகளும் இருக்குது. என்ன வசதி சார்? இல்ல என்ன வசதி? அது உங்களுக்கு தான் தெரியும். நான் சொல்றேன் அப்புறம் சொல்றேன். இல்ல என்னன்னா, படத்தில் நடிக்கும் போது கஷ்டங்கள் இருக்கும், நஷ்டங்கள் இருக்கும். சண்டை போட்டேன், இது பண்ணல, எனக்கு பிடிக்கல, ஒத்துக்கல அப்படிங்கிற விஷயம் மற்ற நடிகர்கள் சொல்லலாம். ஆனா இப்ப நீங்களே வந்து கஷ்டப்பட்டு சண்டை ஆச்சு, மறுபடியும் சிறப்பா நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு மனநிலையும் சொல்றீங்க. அது உங்க வாயில இருந்து எதிர் வரக்கூடாதுன்னு நாங்க எதிர்பார்த்தோம். ஐயா இல்லையா, நான் இதுதான் அது ரொம்ப முக்கியமான விஷயம். 2 பேருக்குள்ள ரொம்ப நாளா இருந்த மனஸ்தாபம் வந்து, நான் சொன்ன வார்த்தையை நீங்க கவனிச்சு நினைக்கிறேன். ஒரு சின்ன வயசுல 2 பேரும் ரொம்ப அழகா ஒரு பூ மலர் பூ மலர்ந்தது அப்படின்னு நான் சொன்னது ரொம்ப அழகா மலர்ந்துச்சு. ஸோ இங்க வந்து சண்டைகளும் ரொம்ப நாள் இல்லை, அது புரிஞ்சுக்காம இருக்குது. 2 பேரும் ஒரு நாள் புரிஞ்சுக்கும் போது அது தலைவன் மாதிரி ஒரு அற்புதமா படமா வளர்ந்து நிக்குதுன்னு அதை சொல்ல வருது. இது சொல்றது ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப எங்களை சுத்தி எங்க 2 பேரும் நடுவில் ஒரு 100 பேர் இருந்திருப்பாங்களா? 100 பேருக்குமே தெரியும். ஏன் இந்த படம் பண்ணும்போது பாண்டியா சார் வந்து கேட்டிருக்காங்க, உங்களுக்கு விஜய் சேதுபதி செட் ஆகாது, நீங்க அவரோட படம் பண்றீங்க. அப்ப 2 பேரும் சமாதானம் ஆயிட்டு. 2 பேரும் சமாதானம் கூட இல்லை, அப்படி ஒன்றும் சமாதானப்படுத்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. நடுவுல நிறைய பேர் நிறைய பேசியிருப்பாங்க, ஏதோ சண்டைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் வச்சுக்கோங்களேன். ஆனா சொல்ல வந்த விஷயம் அதுல இல்லை. இப்படி இருந்துன்னா நாங்க ரொம்ப நேசி ரொம்ப அன்பா அழகா ஒரு படம் பண்ணிருக்கோம்னு சொல்ல வந்தது தான் அதை சொல்லுது.